ஆனா அவருக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியாத துரதிருஷ்டசாலியா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை விட்டு விலக ஆரம்பிச்ச. அது மட்டும் இல்ல, அத்தை கூட சண்டை போட்டு அவங்களுக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிட்டதுக்கும் அதுதான் காரணம். ஆனா இப்ப எனக்கு குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாசு கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ அதுதான் நீ இவ்வளவு நாள் செஞ்ச தப்புக்கு பரிகாரம். அமுதா, எந்த நிலைமையிலும் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இல்ல வாசு, இனிமே என்னால எந்த பிரச்சனையுமே வராது. இது வார்த்தையில சொல்லாத, வாழ்ந்து காட்டு. அழக்கூடாது. அப்பா பாரு உனக்கு எவ்வளவு பொம்மை வாங்கி வச்சிருக்கேன்னு. இது பத்தாதுன்னா சொல்லு, தாத்தா கிட்ட சொல்லி புது பொம்மை நிறைய வாங்கி வைக்கிறேன். சரியா? இந்த அப்படி சாக்லேட் கொடுத்தன எங்க வச்ச? பாரதி குட்டி எங்க போட்டா? ஏதோ இங்க இருக்கு. இந்த அப்படி. ஏப்பா, வெரி குட். குழந்தை உன்ன மாதிரி அப்படியே உரிச்சு வச்சிருக்கடா. நீ வேணா பாரு, அதை உங்ககிட்ட தானே ஒட்டிட்டு இருக்கோம். பொதுவா பொம்பளை பிள்ளைங்களை எப்பவுமே அப்பா செல்லண்டா. அப்படியா பாரதி? பாரதி குட்டி என்ன மாதிரியா? அப்பா செல்லமா? அப்பா செல்ல மாடு நீ சமத்து மடமுல என்ன சித்தப்பா? மாப்பிள மா கலைவாடி வீட்டுல யாரும் இல்ல. செல்லப்பா குழந்தைய வாங்கிட்டு வர சொன்ன. அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுங்க சித்தப்பா. இல்ல மாப்பிள, நேரமாகுது. 2 மணி நேரத்துல குழந்தைய திருப்பி கொண்டு வந்தா கலைவாணி வாங்கிட்டு வந்தா. குழந்தை என்ன வாடகை சைக்கிளா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் சொல்ற? யோ, நீ பேசாதையா, நான் என் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள, இப்போ நான் சொல்றேன், நீங்களும் செல்லமாவும் ஒன்னா சேர்ந்து வரணும் தான் என்னோட ஆசை. இடையில இருக்கிறவங்க இதை ஊதி பெருசாக்க பாப்பாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. என்ன மிரட்டுறீங்களா? இந்த குழந்தைக்கு அப்பா நான் தானே. அதுல உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லையா? மாப்பிள, இதை பாருங்க, குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொடுத்துடலான்னு தான் இருந்தேன். எப்ப நீங்க இவ்வளவு தூரம் பேசுனீங்களோ, இனி நான் குழந்தைய தரதா இல்ல. உங்க பொண்ணு மேல நம்பிக்கையில இருந்தா தூக்கி போட்டு வந்தேன். அப்புறம் நீங்க என்ன எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இன்னையோட மறந்துருங்க. இது என் குழந்தை, இனிமே இது என்கிட்ட தான் இருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் என் குழந்தைய விட்டு தர மாட்டேன். போங்க, போய் உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க. போங்க. மாப்பிள, நான் அவனும் தப்பா பேசலையே மாப்பிள. நீ எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நான் வேணா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் குழந்தைய கொடுங்க. யோ, அதான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் நிக்கிற? போய. மாப்பிள, குழந்தை கொஞ்ச நேரத்துல அம்மானு அழ ஆரம்பிச்சிடும். யோ, குழந்தைக்கு பாலை கொடுத்தா தானே அழுகை நிறுத்த போறது, அவ்வளவுதானே? அது எங்களுக்கு தெரியாதா? போய, புதுசா சொல்ல வந்துட்டேன். பாருங்க மாப்பிள, இது நியாயம் கிடையாது. நீங்க பாக்கணும்னு சொல்லி குழந்தை எடுத்துட்டு வந்துட்டு இப்ப தரமாட்டேன்னு சொன்னா எப்படி? பாருங்க, உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. நீங்க போலாம். குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லித்தான் செல்லமா என்ன அனுப்பிச்சிருக்கா மாப்பிள. யோ, யார் சொன்னா என்னையா? இந்த குழந்தை என்ன வானத்துல இருந்தா குதிச்சுது? வடமலை இல்லைன்னா இந்த குழந்தையே இல்லையா? அப்புறம் என்னையா செல்லம்மா செல்லம்மான்னு? என்னையா செல்லம்மா? அவ என்ன ஆத்து மணலியா குழந்தைய செஞ்சா? யோ ஈஸ்வரமூர்த்தி, வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன். யோ, என்னையா பேசுவேன்? என்ன பேசுவேன்? பெரிய மனுஷனா? இருங்க, எதுக்கு தேவையில்லாம அந்த ஆள்கிட்ட பேசிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறமா வாசல்ல நின்னுட்டு போட்டோம். எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவர் ஏதோ பேசினாரு, நீங்க எதுக்கு காது கொடுத்து கேக்குறீங்க? நீங்க உள்ள போங்க, குழந்தை எப்படிங்க? இப்ப சொன்னீங்க, இது நியாயம். கொண்டா, நீ வாடா. இதுக்கு மேலயும் நின்னுட்டு போட்டோம். நீங்க முதல்ல கதவை சாத்துங்க. கதவை சாத்துங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள. மாப்பிள, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள. ஓயா,
இதை இப்ப போடலாம். மாப்பிள்ளை அழைப்புக்கு. இது ரிசப்ஷனுக்கு. எங்க கிளம்பிட்டு இருக்க? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு தானே போற? ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. என்னமோ இது எல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுத்த மாதிரி அழட்டிக்கிறீங்க. இதெல்லாம் எங்களுது. அதுக்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு போற நீ? அது ஏன் இஷ்டம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன. இப்ப அந்த கல்யாணம் உனக்கு ரொம்ப முக்கியமா? எனக்குன்னு 4 பேர் வேண்டாமா? எந்த விசேஷத்துக்கும் போகாம இந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் வருவாங்க? இப்ப நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. குழந்தை கல்யாணத்துக்கு கூட்டு போய் ஜுரம் அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவ? எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து தான் கூட்டிட்டு போறோம். அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஒன்னும் பட்டிக்காட்டுக்கு போல. அங்கேயும் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கொண்டு போய் காமிச்சுக்கிறேன். அப்படி என்ன அவசியம் உனக்கு அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு? குழந்தைக்கு உடம்பு சரியாகட்டும், ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வா. இப்ப என்ன, நான் அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது அதானே உங்க எண்ணம்? நான் என்ன கண்டவ மாதிரி அண்ணன் வீட்டுக்கு போறேன் அண்ணி வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு வந்து எங்க போனேன்னு கேட்டா உடனே பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்களே, அது மாதிரியே பண்ண. நீங்க இப்படி எல்லாம் கேக்குறத பார்த்தா நானும் அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு. ஏண்டி, பொழுது விடிஞ்சு பொழுது சாயறதுக்குள்ள ஒருத்தரையாவது அமுதா பத்தி பேசலைன்னா உனக்கு தூக்கம் வராதா? உனக்கு ஏதாவது வியாதியா? அவளை பத்தி சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் பொத்திட்டு வருதே, உங்களுக்கு என்ன வியாதியா? நான் என்ன இல்லாததைய சொல்லிட்டேன், நடந்தது தானே சொல்றேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு தானே போற, போயிட்டே இரு. போ. எழுந்துருமா, வா. வா 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 வா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு குழந்தைய பொறுக்காதுன்னு நான் நினைச்சிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிட்டேன். நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட தொட்டதுக்கு எல்லாம் சண்டை போட்டேன். உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அண்ணி மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு குழந்தை பிறக்குங்கிற விஷயம் தெரியலன்னா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிருந்திருப்பேன். ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்திருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அமுதா, நீ இந்த குடும்பத்து மேல பிரியமா இருந்திருந்தீனா நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனாமா? இப்படி இருக்குன்னு முதல்லயே சொல்லி இருந்தீனா இதுக்கு இதுதானாமா தீர்வு? டாக்டர் என்னம்மா பெரிய டாக்டர், நான் கும்பிடுற சாமி போதும்மா. உனக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கோ, தைரியமாயிருமா. அழக்கூடாதுமா, அழக்கூடாது. கழுத்தோட செல்லம்மா, எங்க குடும்பத்துக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க. நான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் உன்னை பல தடவை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். இப்ப கூட பாரு, இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த பண்ணிருக்க. ஆனா செல்லம்மா, எதுவுமே தெரியாத மாதிரி ஓரமா போய் நின்னு இருக்கியம்மா. எப்படிம்மா, எப்படி? ச்சே, நான் ஒரு மடச்சி. இப்ப கூட உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாமா வாமா, வந்து உட்காரு. வா உட்காருமா. பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க, வார்த்தையை விட்டு அள்ள முடியாது, அவசரப்பட்டு யாரையும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு. இந்த புத்திக்கு பேசும்போது எதுவும் தோண மாட்டேங்குதுமா.
லொடலொடன்னு பேசிடுவேனே தவிர இந்த மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேம்மா. நான் பேசினது உன் மனசை நோகடிச்சிருந்தா என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ என்னம்மா இது, என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. அமுதா, இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் உன் புருஷன்கிட்டயும் மாமியார் கிட்ட இருந்து மறைக்காத. இந்த விஷயத்துல இப்படித்தான் நடந்துக்கணும்னு நீ ஏன் ஒரு முடிவு பண்ணி உன் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத. வாசு, நீ கொஞ்சம் அமுதாவை புரிஞ்சு நடந்துக்க. சரிங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் வரேன். என்ன செல்லம்மா கிளம்புறதுலயே இருக்கிற? அமுதா கையால ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போமா. போ, நீ போய் சீக்கிரம் ஒரு பாயசத்தை சட்டுன்னு பண்ணி அமுதா, எடுத்துட்டு அமுதா, இரு. அம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து நல்லா சாப்பிடுறேன். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். வரேம்மா. சரி. வரேன். அமுதா, உள்ள போம்மா, போ. கடவுளே. ஐயா மணியரசு, பா வாங்கப்பா, வாங்க உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. பிரச்சனையா என்னப்பா? வடமலை நம்ம குழந்தை பாரதிய தரமாட்டேன்னு சொல்றாப்பா. அங்க யார் குழந்தைய கொடுத்து விட்டது? செல்லமா தான்ப்பா கொடுத்து விட்டா. ஆனா இவ்வளவு நேரமாக குழந்தைகளை காணமேன்னு நான் போய் குழந்தைய கேட்க போனா, இந்த வடமலையும் அவன் சித்தப்பா ஒருத்தர் இருக்கான அந்த ஈஸ்வரமூர்த்தி, அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை இனிமேல் தரமாட்டோம், குழந்தை இங்கதான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்கப்பா. சரி நீங்க போங்க, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வரேன். ஐயா பாப்பா, நீ சண்டை போடுற மாதிரி எல்லாம் போகாத. நமக்கு குழந்தை வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்லமா வேற வந்துருவாப்பா. அப்போ இந்த பிரச்சனை பத்தி அக்காட்ட நீங்க இன்னும் சொல்லல? இல்லப்பா, சொன்னா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்ல. உடனே வாங்க போய் குழந்தைய கூடன்னு சண்டை போடுவா. மாப்பிள்ளைக்கு இவனுக்கு வாக்குவாதம் வரும். அப்புறம் காலத்துக்கு இவங்க 2 பேரும் சேர முடியாத நிலைமை வந்துடும்லப்பா. அந்த பயத்துல தான்ப்பா நான் அவகிட்ட ஒன்றும் சொல்லல. சரி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், வீட்டுக்கு போங்க. குழந்தைய எப்படி தூக்கிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். பாரு செல்லுக்குட்டி, இங்க பாரு பொம்மை பாரு. அழக்கூடாதுரா. ஏன் அழற? இந்த விளையாடு. ஏய் குட்டிமா, அழக்கூடாது அழக்கூடாது. ஏன் அழற? அப்ப சொல்றத கேட்றா. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். இந்த என்னப்பா இது எப்படி? யாரு போன்ல? கலைவணிதான் மாமா. செல்லம்மாக்கா கிட்ட இருந்து குழந்தைய வேணும் மச்சாங்கிட்ட கொடுத்தால, உடனே அவளுக்கு அவ குழந்தை ஞாபகம் வச்சு போட்டுருக்கு. ஹாஸ்டலுக்கு போய் கூட்டு வரேன்னு போனா, ஏதோ பரிச்சை டைமா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க போட்டுருக்கு. சரி சீக்கிரம் கிளம்பி வா, பொழுது போறதுக்குள்ள செல்லம்மாக்கா கிட்ட குழந்தைய ஒப்படைக்கணும்னு சொன்னா அவ்வளவுதான். அண்ணே, மணியரசு எப்படி இருக்க? அப்பா இதை வந்து குழந்தை கேட்டாரன், கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்களாமே. இது எப்போ வந்தாரு எனக்கு தெரியாதப்பா. என்ன மச்சான், என்கிட்ட வார்த்தை சொல்லிருக்க கூடாது? சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இல்ல மச்சான், அது தப்பு. குழந்தை எவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்துச்சு, திருப்பி கொடுத்துருங்க மச்சான். செல்லம்மாக்கா கையில தான் பாரதி இருக்கும், அம்மா எல்லாமே எப்படி குழந்தைங்க இருக்கும்? அன்னைக்கே பாத்தீங்கல்ல, குழந்தைய கொடுத்துருங்க. டேய் கருப்பு, சும்மா இருக்கியா? எதுக்கு நான் குழந்தைய கொடுக்கணும்? அண்ணே, நான் பொறுமையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. கோவத்தை அடக்கிட்டு இருக்கேன். மரியாதையை குழந்தைய திருப்பி கொடுக்க சொல்லுங்க.